கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு அதிமுக சட்டமன்றத்தில் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியது. எதிர்க்கட்சித் தலைவருடைய கேள்விகளுக்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் விளக்கம் கொடுத்தாங்க. அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. அவையிலிருந்து வெளியேற்ற வேண்டிய சூழல் வரும் அப்படின்னு சபாநாயகர் எச்சரிக்கை விடுத்திருந்த சூழலில் அதிமுக வெளிநடப்பே செய்திருக்கிறது. சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். காலையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து இந்த கூட்டத்தில் கருப்பு கைப்பட்டை அணிந்து அவர்கள் பங்கேற்றார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு இப்போது அவர்கள் வெளிநடப்பம் செய்திருக்கிறார்கள். கரூர் விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் சில நிமிடங்களில் செய்தியாளர்களை சந்திப்பார் அப்படின்னு தெரிகிறது. கரூர் விவகாரத்தால் சட்டமன்றத்தில் காரசாரமான கூச்சல் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. கரூர் விவகாரத்தினுடைய அடுத்த கட்டமாக இப்போது சட்டமன்றத்திலிருந்து அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. தாயுமானவன் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். தாயுமானவன், எதிர்க்கட்சி தலைவர் பேசிட்டாரு. அதன் பிறகு சலசலப்பு ஏற்பட்டது, கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது, சபாநாயகர் எச்சரித்தார். என்ன நடந்தது? விவரங்கள். கரூர் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருந்தார். குறிப்பாக தமிழக அரசு எத்தகைய நடவடிக்கை எடுத்தது என்பது தொடர்பாக பேரவையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு விளக்கங்களை அளித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் தனது தரப்புக்கு பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அரசு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அந்த விவகாரத்தை சரியான முறையில அணுகவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். குறிப்பாக இடம் அளித்ததில் தொடங்கி பாதுகாப்பு அளிப்பது வரை அனைத்துமே காவல்துறை தரப்புல சரியான முறையில செய்யப்படவில்லை என்பதையும், தொடர்ந்து காவல்துறை தான் இந்த விவகாரத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும், குறிப்பாக 41 பேர் உயிரிழந்ததற்கான காரணம் இதுதான் என குறிப்பிட்டு எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய உரையை நிறைவு செய்திருந்தார். அது மட்டும் இல்லாம தன்னுடைய உரையின் போது அவ்வப்போது பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதை தொடர்ந்து துறை சார்ந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் பல்வேறு மூத்த அமைச்சர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்திருந்தாங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை அமைச்சர்கள் மாறி மாறி முன்வைத்திருந்தாங்க. அதன் இறுதி கட்டமாக போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் குறிப்பிடும் போது, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துல கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் கையாண்டார் என்பது தொடர்பாக எல்லாம் சிவசங்கர் பல்வேறு கருத்துக்களை பேசியிருந்தார். இதன் காரணமாக அதிமுக உறுப்பினர்கள் கடுமையான அமளியில ஈடுபட்டிருந்தாங்க. அமைச்சர் சிவசங்கருடைய கருத்தை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என கூறி சபாநாயகர் முன்பு கூச்சலிலும் குழப்பத்திலும் அதிமுக எம்எல்ஏக்கள் ஈடுபட்டிருந்தாங்க. இதனால ஒரு பதற்றமான ஒரு சூழல் என்பது நிலவி இருந்தது. சம்பவத்தை மட்டுமே அமைச்சர் சிவசங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் எந்த விதமான குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கவில்லை என சபாநாயகர் தனது தரப்பிற்கு அவர் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அமைச்சர் சிவசங்கர் எந்த தவறான வார்த்தையையும் பயன்படுத்தவில்லை, இல்லாததை சொல்லவில்லை என்பதை சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருந்தார். இதனால பேரவையில தொடர்ச்சியாக கடுமையான அமளி என்பது ஏற்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறுக்கிட்டு பேசும்போது, எதிர்க்கட்சியினர் எதை நீக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதை கூர்ந்து கவனித்து சபாநாயகர் பரிசீலிக்க வேண்டும் என சபாநாயகர் அப்பாவிற்கு அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.